ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நாட்டுக்கோழியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சரி ஃபஸ்ட் டைமாக நம்ம நாட்டுக்கோழி கூண்டு கொட்டகை எப்படி நாங்கள் போட்டிருக்கோம், கோழிகளை எப்படி நாங்கள் நைட்டு அடைக்கிறோம், எப்படி அவையம் வச்சுருக்கோம், குஞ்சு கோழிகளை எந்த சைடு வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் நாங்கள் அதை பாதுகாப்பாக வச்சுருக்குறோன்றத ஒரு எங்களோட கூண்டு நாட்டுக்கோழி பண்ணை டூராக நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கத்தில் தான் கோழிக்கூடோட பார்ட்டிஷன் இருக்குது. மேலே தகரம்தான் போட்டிருக்கோம். சுற்றி இந்த டைமண்ட் இந்த வேலி இருக்கு இல்லைங்க, பார்த்தீங்களா, சிக்கன் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் போட்டிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, இதை போட்டிருக்கோம், தெரியுதுங்களா. அப்புறம் கோழிங்க உட்கார்றதுக்கு இந்த கம்பு, ஏன்னா அதோட எச்சங்கள் கீழே விழுந்துடணும். அதையோட எச்சங்களில் அது படுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் 2 அடி 3 அடிக்கு வித்தியாசத்தில் நாங்கள் இதை கட்டியிருக்கோம். எங்கிட்ட ஒரு கதவு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக இந்த நெட்டு தான். இந்த இங்கே தெளிவாக தெரியும் பார்த்துங்களே, இந்த நெட்டு தான். கோழி அடைக்கோழி தீவனம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. இது நாங்கள் அடைக்கோழி அவையம் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, உள்ள முட்டை வச்சு உள்ளே இருக்குங்க கோழி. என்னடா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களேன்னு பார்க்குறான். இங்கேயும் ஒரு கோழி படுத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்துரா. இங்கே முட்டை வைக்கிற கோழிங்க முட்டை வைக்கும். இங்கேயும் முட்டை வைக்கும். இதுலேயும் நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேயும் முட்டை வைப்பாங்க. இங்கே மேலேயும் பரண் மாதிரி செஞ்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரன்லேயும் கோழிங்க ஏறிக்கும். பெரிய கோழிங்க ஆனால் சுத்தமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி கூட்டி விட்டுருவோம். இங்கேயும் ஒரு பாதை இருக்குது. இங்கே எல்லாம் க்ரீன் கலர் நெட் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்கு. இங்கே கோழிக்கு நாங்கள் தீவனம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மரப்பெட்டி வச்சுருக்கோம். இங்கே தீவனம் இருக்குது, கம்பெனி தீவனம், பின்னாக்கு, கடலை பின்னாக்கு வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோழி குஞ்சுங்களுக்கு கொடுப்போம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் கோழிக்கூடோட அமைப்பு. வெங்கடாஜலபதி திருப்பதி இருக்கிறாரு. இங்கேயும் வச்சுருக்கோம். அப்பப்போ கழிவல்ற வாளி. இங்கே முன்னாடி காயோட நாங்கள் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான தண்ணி, தீவனம், பின்னாக்கு கலந்து தீவனம் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் கூண்டோட செட்டப்பு.
கூண்டோட செட்டப்பு. இங்கே வரைக்கும் கூண்டு இருக்குது, மேலேயும் கூண்டு இருக்குது. இதுதான் எங்கள் கூண்டோட செட்டப். இளங்குஞ்சுகள். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக எங்கள் கோழி கூண்டு இருக்குது. குஞ்சுகள், இளங்குஞ்சுகளோட கொட்டகை. இங்கே அடியில் எச்சம் விழுகிற மாதிரி அடியில் கொஞ்சம் இந்த கல் மேலே இப்படி தூக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பியெல்லாம் ஊண்டி, அதனால் எச்சங்கள் வந்து கீழே விழுந்துடும். கீழேயும் சுத்தமாக வச்சுக்குவோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக எங்களோட கோழி கொட்டகை இருக்குது. இது சைடு நீளமாக தாக்கி படுத்துருக்கோம். இங்கே தான் நாங்கள் கோழிக்கு வந்து தேவையான ஃபுட்டு இதெல்லாம் இங்கே தான் ஆக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். செட்டப் வச்சுருக்கோம். நம்மளோட கோழிகளெல்லாம் இப்போ பண்ணையில் பகல் நேரத்தில் பண்ணையில் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளி மேய்ச்சலுக்கு தான் நாங்கள் விட்டுருக்கோம். அதனால இப்போ இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஓடை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போடுற ஓடை, அதில் தான் இவங்க இருப்பாங்க. நாங்கள் இவங்களுக்காண்டியேவும் மரங்களெல்லாம் நட்டு வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக நிறையா சீமக்கருவேல மரமாக இருந்துச்சு. நான் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இதோ அந்த சைடு இருக்கும் பாருங்கள், தான் அந்த சைடு. அதை இன்னும் நாங்கள் வெட்டலை, ஏன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தோட்டம் இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு தேவையில்லை. அங்கே கீரி வரும், ஆனால் அது வரைக்கும் எங்கள் கோழிங்க போகாது. அதனால் இந்த சைடு மட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் அந்த களை இதெல்லாம் எல்லாத்தையும் வெட்டிட்டு நாங்கள் டெய்லியும் அந்த சின்ன சின்ன குச்சி கம்பாகவும் சின்ன சின்ன செடியாகவும் நர்சரியிலேருந்து வாங்கி வச்சோம். வீட்டுக்கு தேவையான மரங்களும் வச்சுருக்கோம். ப்ளஸ் கோழிங்களுக்கும் நல்லா நிழல் வர்ற மாதிரி வச்சு செட்டப் பண்ணி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நல்லா ஜாலியாக வெயிலுக்கு அதுக்குமா அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. தீவனம் போட்டாச்சு. தீவனம் போட்ட உடனேயும் இங்கே வந்துடுவாங்க பாருங்களேன். மருதாணி மரத்து மேலே ஏறி ஒரு கோழி நின்றுட்டான். இது வந்து எங்களோட வாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு மேய்ஞ்சிட்ருக்காங்க. இந்த சைடு வாழை மரம் வச்சுருக்கோம். இந்த சைடு ஆப்போசிட்டில் வீடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கோழி அந்த இளங்குஞ்சுகள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோட பேக் சைடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தூக்கி இப்படி வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து எச்சங்கள் விழுந்தால் சுத்தம் பண்ணிடுவோம். உள்ளே இருக்கிறாங்க கோழிங்க. இந்த சைடும் கோழிங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி தீவனம் எப்படி அரைக்கிறேன் ஓனாக, அதை எப்படி கோழிங்களுக்கு போடுறேன், எந்த முறையில் நான் வந்து
இவங்களுக்கு வந்து நோய் மேலாண்மை அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக வீடியோ போடலான்ட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருக்கிறவங்க எந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சஜஷனை சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி போடுவேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்களும் ஒரு 9 வாத்துக்கள் நாங்கள் வாங்கினோம். 9 எங்களுக்கு நல்லபடியாக வந்துருச்சு. உங்களுக்கு இதுக்கும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வாத்துக்களுக்கு நாங்கள் உணவுகள் தயாரித்து போடுறோம், எப்படி அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மரத்தடியில் மதிய வெயிலில் வந்து அவங்க வாட்டுக்கு படுத்துக்குவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தொடர்ந்து என்னென்ன வீடியோ போடலான்ட்டு எனக்கு சஜஷனாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.